அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வணக்கங்கள் வந்தனங்கள் உண்டாகட்டும். இன்று நாம் காயல்பட்டினம் கற்புடையார் வட்டம் சிங்கித்துறையில் உள்ள யாசர் அரபாத் அவர்களையும் அவருடைய டீமையும் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். எதற்காக என்றால், கடந்த 3-4 நாட்களாக கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு காற்றாற்று வெள்ளம் வெள்ளோடியது. அந்த சமயத்தில் அவர்கள் செய்த அந்த ஒரு தீர செயலை பாராட்டுவதற்காக எங்களுடைய அமைப்பு உலக தமிழ் பண்பாட்டு கழகம் அவருடைய தலைவர் டாக்டர் ரஸ்மி ரூமி அவர்கள் நம்மை நேரடியாக களங்கண்டு அவர்களை நலம் விசாரித்து அவர்களுக்கு அந்த அமைப்பு சார்பாக அவார்டு கொடுக்க வேண்டும் என்ற நற்செய்தியை அவர்கள் பகிர்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். இதை நான் சிறிது காணொலி வழியிலே உங்களை தர இருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த உட்கட்டான சூழ்நிலையில் போன் அழைப்பு வந்தவுடன் யாசர் அரபாத் அவருடைய 15 நபரோட போட்டில் சென்று தலைநகரிலை இந்த டிசிடபிள்யூ உப்பளம் பின்புறம் தண்ணீர் பந்தல் போன்ற இடங்கள்ல கிட்டத்தட்ட 240 பேர் அங்கிருந்து மீட்டி வந்திருக்கிறாங்க. உப்பளத்துக்கு பின்னாடி உள்ளதை 13 பேர் தனியா மீட்டி எடுத்திருக்காங்க. மொத்தம் 253 பேர்களை எந்த விதமான உதவி எதிர்பாராம சுயநலம் இல்லாம அல்லாவுக்காக அந்த ஒரே ஒரு இதுல வச்சு அவங்கள காப்பாத்தி எடுத்திருக்காங்க. இதை மீடியாக்கள் மூலமாக இந்த செய்திகள் வரவே இல்லை. எனவே நம்முடைய அமைப்பு சார்பாக யூடியூப் சேனல் மூலமாக இதை வெளிக்கொண்டு வந்துடுறோம். இந்த செய்தியை முதல்ல வெளிக்கொண்டு வந்தது நம்முடைய அன்பு சகோதரர் காயில் வீசன் முகமது ரஃபீக் அவர்கள் தான் என்பதை நான் நிறைவேற்றி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன். இந்த உலக தமிழ் பண்பாட்டு அமைப்பு உடைய தலைவர் டாக்டர் ரஸ்மி ரூமி அவர்கள் நம்மை தூத்துக்குடி மாவட்டத்துடைய செயலாளராக நியமித்திருக்கிறாங்க. இந்த அமைப்பு ரீதியாக இவங்களுக்கு ஒரு நற்சான்றிதழும் அவார்டும் கொடுப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். அவர்களை யாசர் அரபாத் அவர்களை இப்போ சந்தித்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நம்முடைய கவனத்திற்கு உரையாற்றுவார்கள். Workers, including one lady rescued from C block. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், நாங்கள் செஞ்ச இந்த மகத்தான பணியை பார்த்தீங்கன்னா பாராட்டுறதுக்காக கிட்டத்தட்ட உலகம் முழுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால எல்லா மக்களும் நம்மளை பாராட்டுறதுக்காக நம்ம கடற்கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த பணி எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இறைவனோட நாட்டத்தினால தான் நடந்துச்சு. நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. ஆமாம், ஒரு ஃபோன் கால் வந்தது மீன்வளத்துறையில இருந்து எங்களுக்கு தகவல் வந்த உடனே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோன் கால் ஆட்டோமேட்டிக் உடனே போட் ரெடியாக இருக்குது, நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க எடுத்துக்கிட்டு போய் அதை கொண்டு ஏதாவது ஆட்களை வச்சு ரெஸ்கியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல போட்டு பிளஸ் அதுக்கான இன்ஜின் ரெண்டையும் கொடுத்து விடணுங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் அவங்கள வர சொன்னோம். ஆனால் அவங்க ஆள் இல்லை, கூட நீங்கள் ஆட்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வள்ளத்தில் அந்த நேரம் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. ஒரு 2 பேர் தான் ஏறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்கள் வர்றதுக்கு முன் வராத ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்னதான் மேஜிக் நடந்துச்சு என்னங்கிறது ஒண்ணுமே தெரியல. அல்லாவுடைய நாட்டம் தான் நினைக்கிறேன். ஆமா, அந்த ஒரு 10 செகண்ட்ல டக்குன்னு ஒரு 10 பசங்க நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா டக்குன்னு ஏறினது அது ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா ஏறினது 2 பேரு, திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி டக்குன்னு ஒரு 10 பேர் அல்லா தான் அமைச்சு கொடுத்தான். டக்குன்னு அந்த ஒரு 15 பேர் பிளஸ் ஒரு அந்த வள்ளத்தை நடத்துற ஒரு 16 பேரை கொண்டு ஒரு குழு அமைச்சுக்கிட்டு இன்ஷால்லா நாங்க அந்த இடத்துக்கு போனோம். நாங்க போனது இரவு ஒரு 5:30 மணி, ஈவினிங் 5:30 மணிக்கு போனோம். அந்த நேரம் காட்டாத்து வெள்ளம் போல அந்த இடத்துல அந்த ஆர்மூர் செக் போஸ்ட் கிட்ட காட்டாத்து வெள்ளம் மாதிரி தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருந்தது. அதுல நாங்க 5:30 மணிக்கு போட்டை இறக்கி அதுக்கப்புறம் நாங்க அதுக்குள்ள பயணம் செஞ்சு அந்த இருட்டுக்குள்ள
முன்ன பின்ன தெரியாத ரூட்ல போய் மாட்டிக்கிட்டு சிக்கி வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுங்கிறதுனால அன்னைக்கு ஒரு நாள் போட்டு அங்கேயே வண்டியிலே வச்சு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் 6 மணிக்கு எங்க டீமை கூட்டிட்டு நாங்க போனோம். குயிக்கா போய் நாங்க இறங்கி அந்த தண்ணீர் பந்தல் ஊருக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 ஆள் உயரத்துக்கு தண்ணீர் கிடந்தது. என்ன அது ஏன்னு கேட்டா வயல்வெளி, கிட்டத்தட்ட அந்த ரோட்டுக்கும் வயலுக்கும் நடுவுல எப்பயுமே ஒரு 4-5 அடிக்கு பள்ளம் இருக்கும். ஆனா இந்த தண்ணி கெட்டணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆள் உயரத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 அடி இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருந்ததுனால எங்களுக்கு போட்டு அதுல ஓட்டுறதுக்கு ரொம்ப இலகுவா இருந்தது. தர தட்டாம கொள்ளாம ரொம்ப சௌரியமா இருந்தது. பயணம் செஞ்சு போன ஒரு 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் அந்த மக்களை ரெஸ்கியூ பண்ணோம். அங்க போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 400 மக்கள் இருப்பாங்க. அந்த 400 மக்கள்லயும் ஒவ்வொருத்தவங்களா போய் ஒரு வீட்டுல ஒரு 5 குடும்பம் 6 குடும்பங்கிற மாதிரி மொட்டை மாடிக்கு மேல ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விலங்குகளுக்கு நடுவுல அந்த சாணிகளுக்கு நடுவுலையும் சகதிகளுக்கு நடுவுலையும் தான் 3 நாளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறத தெரியல. எல்லாமே சாத்தியமில்லாத ஒரு செயல் தான். நாங்க போன உடனே ஆர்வப்பட்டு எல்லாருமே டக்கு டக்குன்னு இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா அங்க இருந்து உணவு பண்டங்கள் வாங்குறது உணவு தானியங்கள் வாங்குறது வழியே கிடையாது. அவன் நீந்தியும் போக முடியாது. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் யாரும் நீந்த முடியாது. அந்த ஒரு நெருக்கடியில அவங்க வெளியே போக முடியாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 3 நாளா இருந்ததுனால நாங்க அந்த டீம் போன உடனே சாப்பாடு இருக்கா தண்ணி இருக்கான்னு முதல் கேள்வி கேட்டாங்க. எல்லாமே கரையில நாங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், வாங்க உங்களை நாங்க கூட்டிட்டு போய் அங்க ரெஸ்கியூ பண்ணி விட்டுருந்தோம். டிஎஸ்பி சார் கீழே இருக்காங்க, அவங்க காவல்துறை உதவியோட உங்களை கூட்டிட்டு போய் முகாம்கள்ல பண்ணி எல்லா சலுகையும் செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சண்டிங்லயும் 20-25 பேர் ஒவ்வொரு முறையா அங்க 3-4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவங்களை கூட்டிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இன்னொரு நண்பர் தகவல் சொல்றாப்ல. ஒரு ஜேசிபி மூலியமா டிசிடபிள்யூல இருந்து ஒரு சகோதரர் அந்த ரோட்டு பாதை தண்ணீர் பந்தல் ரோட்டு பாதை வழியா கழுத்தளவு தண்ணியில அவர் மெனக்கெட்டு நடந்து ஒரு 12 நபர்கள் டிசிடபிள்யூக்கு பேக் சைட்ல உள்ள உப்பு அளத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களை கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ணி விடுங்க தம்பி, 3 நாளா சோறு தண்ணி இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி எங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. நாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கும்போது எங்க வேலையெல்லாம் நெருங்கி வரும்போது அவர் எங்க கிட்ட திரும்பவும் கேட்காப்ல, சார் வல்லம் போகக்கூடிய பாதையா இருந்தா கண்டிப்பா நாங்க போய் காப்பாத்திடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் நாங்க பயணம் செஞ்சோம். எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி 2 இடத்துல எங்களுக்கு லாக் வந்தது. ஒரு இடத்துல தர தட்டினது, இறங்கி போட்டை தள்ள முடியாது, ஏன்னா ஓட்டு தண்ணி அவ்வளவு ஃபாஸ்டா போகுது. போட்டை இறங்கி நம்ம பிடிக்காம விட்டாலே டக்குன்னு 10 அடி தள்ளி போயிருது. அதுக்கு நடுவுல கயிறுகளை கட்டி தான் நாங்க அந்த போட்டுகளை கடல்ல என்ன மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தி தொழில் செய்வோமோ அதே மாதிரி அந்த போட்டை இதுக்கு கொண்டு போய் அந்த ஒரு கண்டத்தை தாண்டி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு உப்பளம் ஏரியாவை நெருக்கும் போது தர தட்டுனுச்சு. அது களிமண் திட்டு, அதுல இறங்கி போட்டை தள்ளவும் முடியாது. இதாவது ரோடு, அதுல இறங்கினோம்னா இடுப்பளவுக்கு கால் உள்ள போகுது. அதையும் தாண்டி நாங்க போனோம் அப்படின்னு சொன்னா அந்த 12-13 நபர்கள் அந்த முட்டி அளவு தண்ணியில 3 நாளா நின்றுகிட்டு இருந்தது. எங்களுக்கு ஒரு பாக்குறதுக்கே அவ்வளவு சோகமா இருந்தது. எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இறைவா ஒரு வழியை காட்டிட்டேன்னு சொல்லிட்டு போட்ல ஒரு அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. கடைசியில அவங்க எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணி கரையை கொண்டு போய் நாங்க சேர்க்கும் போது ஒரு வயதானவர் கீழே விழுந்துட்டாரு பசி மயக்கத்துல. நாங்க இத்தனை பேரை நாங்க காப்பாத்தினதுல எங்களுக்கு கிடைச்ச ஒரு நிம்மதி திருப்தி இந்த கடைசியா காப்பாத்தின 13 நபர்கள் கிட்ட கிடைச்சது. ஏன்னா அவங்க எல்லாம் வீடுகளுக்கு மேல சேஃபா உட்கார்ந்து இருந்தாங்க, இவங்க தண்ணீர்லயே 3 நாள் நின்று இருக்காங்க. அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்து அங்க விட்டதுக்கு அப்புறம் எங்க போட்ல ஒரு சிறிய பழுது ஒன்று ஏற்பட்டுருச்சு. என்ஜின் மாட்டக்கூடிய காடி கட்டாவனதுனால போட்டை இயக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வள்ளத்தை நாங்க அந்த டிசிடபிள்யூ நிர்வாகத்தினுடைய அந்த கடைசி மேட்டு பகுதியில வள்ளத்தை ஏற்றி வச்சுட்டு எங்க சகோதரர்களை சேஃபான முறையில அவங்க எங்களை ஜேசிபி மூலியமா பாதுகாப்பான முறையில கொண்டு வந்து எங்களை ஆர்மினரி செக் போஸ்ட் கிட்ட விட்டாங்க. அங்க காவல்துறை அதிகாரிகளோட உதவியோட ஒரு வாகனத்தை பிடிச்சி எங்க பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். எங்களோட பணியை நல்லா இன்னும் மேல மேல தொடரணும்னு ஆசை தான், ஆனா எங்களால முடியல. ஏன்னு கேட்டா போட்டு சின்ன ரிப்பேர் ஆனதுனால மேற்கொண்டு அந்த பணியை தொடர முடியாதனாலதான் அந்த ஓரிரு நாட்களே முடிச்சுட்டு நாங்க வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏன்னா இந்த ஒரு மகத்தான ஒரு சேவையை செய்யறதுக்கு அவனுடைய நாட்டம் இருந்ததுனாலதான் எங்களுடைய சகோதரர்களோட உதவியோட இந்த விஷயங்களை நாங்க சாதிக்க முடிஞ்சது. மிகுந்த மனநிறைவோட இருக்கும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாரும் முன் வந்து மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்து நிற்கும் போது நம்ம அதுல எல்லாரையுமே தொற்றி பிடிச்சி காப்பாற்றி கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலக தமிழ் பண்பாட்டு மையம் இந்த அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஜஸ்முதீன் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய தலைமையின் அறிவுறுத்தலின் பேர்ல எங்களை சந்திக்க வந்தாங்க. சந்திச்சு எங்களுடைய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே நாங்க ஷேர் பண்ணோம்.
அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த அமைப்பின் சார்பாக எங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கறதுக்காக நற்சான்றிதழ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இன்ஷால்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய பணியை செஞ்ச மக்களுக்கு வந்து ஒரு சான்று கிடைச்சதுன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்ஷால்லா எல்லாரும் துவா செய்யுங்க. ஆமா, எல்லாரும் நீங்க வந்து இந்த விஷயங்களை பாக்குறதுக்கு வந்து முதல்ல இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து எங்களுக்கு வந்து உள்ளூர் மக்கள் வந்து டக்குன்னு வந்து எங்களுடைய செயல்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க போயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் கதவையும் தட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அப்படி தட்டக்கூடிய பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மீனவர்கள் தான். எங்களுக்கு வேறு தொழில் கிடையாது. இந்த மழை வெள்ளத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா தான் ஒருத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு, அவங்களுக்கு வந்து இது பாதிப்புகள் வரும், சாப்பாடு தண்ணி இருக்காதுன்னு இல்ல. எங்களுக்கும் தண்ணி வந்தது, எங்க வீட்லயும் முள்ளிகால அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு தான் முட்டி வரைக்கும் தண்ணியை வச்சுட்டு தான் நாங்க வந்து இந்த மாதிரி மக்களை காப்பாத்துறதுக்காக போனோம். எங்க வீட்டுல உள்ள தண்ணியை அதுக்கு தகுந்த மாதிரி வடிகால் மூலியமா நாங்க கடல்ல வடிகட்டிட்டு போயாச்சு. ஆனாலும் எங்களுடைய பொழப்பு பாத்தீங்கன்னா கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா வல்லம் கடலுக்குள்ள போனாதான் இங்க உள்ள மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். 2 நாள் போகலனாலே வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சம் திண்டாட்டமான ஒரு சூழல்ல தான் கடற்கரையில இருக்கக்கூடிய மீனவ மக்கள் வாழ்றோம். அதனால இங்க எந்த விதமான ஒரு இது இல்லாத அளவுக்கு, நிவாரணங்கள் கிடைக்காத அளவுக்கு எங்க மக்கள் வந்து மிகுந்த ஒரு சிரமத்துக்கு உள்ளாகி போய் இருக்காங்க. இங்க கிட்டத்தட்ட 600-700 குடும்பங்கள் வாழ்றாங்க. ஆமா, மிகப்பெரிய ஒரு மீனவ கிராமம் இது. காயல்பட்டினம், கற்பையார்பள்ளி வட்டம், சிங்கித்துறை அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு மீனவ கிராமம். இந்த மீனவ கிராம மக்கள் எல்லா சமுதாய மக்களும் இருக்கும். இதுல இஸ்லாமிய மீனவர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்காங்க, பலதரப்பட்ட மீனவர்கள் இருக்காங்க. எல்லா மக்களுமே வறுமையை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 15 நாள் ஆயிடுச்சு போட்டு போய். அதனால தமிழ்நாடு அரசு கண்டிப்பா எங்களுக்கு தேவையான நிவாரண தொகையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்க மக்களுக்கு கொடுத்து எங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த 16 பேர் கொண்ட சார்பாகவும் இந்த யூடியூப் சேனல் இவங்க மூலியமாகவும் நாங்க உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறோம். எங்களுக்கு நீங்க தயவு செய்து உதவி பண்ணுங்க. எங்க மக்களுக்கு நீங்க நிவாரணம் கொடுத்தா தான் அவங்களுடைய அடுத்த கட்டத்தை அவங்க பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.